soldiers. பென்டன் அல்டிமேட் ஏலியன்ல பென் அல்டிமேட் ட்ரிக்ஸ் மூலியமா சாதா ஏலியன் ஃபார்ம்ல இருந்து அல்டிமேட் ஏலியன் ஃபார்முக்கு மாறி இருப்பாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா பல ஏலியன்கள் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருக்கும், பல ஏலியன்கள் பார்க்க பயங்கர மாசா இருந்திருக்கும். அந்த மரண மாச ஏலியன் மத்தியில் சில ஏலியன்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா சில ஏலியன்கள் பவர் மட்டும் கம்மியா இல்லாம அப்பீரன்ஸ்லயும் அது பார்க்க மாசா இல்லாம பயங்கர தமாசா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஏலியன்களை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாதா ஏலியனை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சில ஏலியன்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த ஏலியன்கள் என்னென்ன அப்படின்றது தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பென்டன் ஃபேன்ஸோ அவங்க லைக் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வார வசதியில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. ஸோ எடுத்த உடனே முதல்ல பார்க்க போகிறது அல்டிமேட் கேனன் போல்ட். உண்மை சொல்லலாம் அப்படின்னா அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்குனது ஆல்பிடோ தான். அந்த ஆல்பிடோ அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்கிட்டு பென் உருமாறக்கூடிய எல்லா ஏலியன்களுமே அல்டிமேட் ஃபார்முக்கு உருமாற முடியும் அப்படின்ட்டு அவனே சொல்லியிருப்பான். மேலும் அவன் முதலாக அல்டிமேட் ஹியூமங்காசராக மாறி இருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஏலியனுமே அல்டிமேட் ஃபார்மில் வேறு லெவலில் இருக்கும், எல்லா ஏலியனுமே நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு எபிசோடுமே தவறாமல் பார்த்துருப்போம். நானும் அப்படி தான் எல்லா எபிசோடும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரியா சொல்லணும் அப்படின்னா டூ ஹார்ட் டு ஹேண்டில் அப்படின்ற எபிசோட தான் முதல்ல அல்டிமேட் கேனன் போல காமிச்சிருப்பாங்க. பொதுவாக அல்டிமேட் ஏலியன் அப்படின்னா நார்மல் ஏலியனோடவே உருவத்துலேயும் சரி பவர்லேயும் சரி வேற லெவலில் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இதுவும் வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா நார்மல் ஸ்வாம் ஃபயர் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கும், ஆனால் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா உருவமே வேறு மாதிரி இருக்கும், மேலும் பவரும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் இதுவும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரியான டைமில் தான் பென் அல்டிமேட் கேனன் போல்ட்டாக உருமாறி இருப்பார். அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கேன். ஆக்சுவலி அல்டிமேட் கேனன் போல்ட்டுக்கும் சாதா கேனன் போல்ட்டுக்கும் பெருசாக இந்த வித்தியாசமே இருக்காது. கேனன் போல்ட்டுக்கு எல்லோ கலரில் ஷீல்டு மாதிரி அங்கே உடம்புல இருந்திருக்கும். அதை மட்டும் இவங்க மெட்டலாக மாற்றிட்டு லைட்டாக மட்டும்தான் சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பெருசாக எந்த ஒரு மாற்றமே அதுக்கு இருந்திருக்காது. சரி, ஓகே, ஆர்ட் ஒர்க்கில் தான் இப்படி இருக்குது. அட்லீஸ்ட் பவராது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு இதுக்கு பெரிய பவர்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதாவது மற்ற அல்டிமேட் ஏலியன்ஸை விட இதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவு என்ஹான்ஸ் பவர் இல்லை. அதை பென்டன் சீரீஸ்லையும் பெருசாக காட்டவும் இல்லை. உண்மைன்னா அப்படின்னா இதுக்கு பலத்தை விட பலவீனம் தான் ரொம்பவே அதிகம். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா பென்டன் கிளாசிக்லேயே முதல்ல கேனன் மோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது பென் கேனன் மோட மாறினதுக்கப்புறம் அவரால் சரி நடக்க முடியாது, கால் ரொம்ப குட்டியாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்க. ஆனால் பென் அதை சமாளித்து இந்த ஏலியனை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுருந்துருப்பார். ஆனால் இந்த அல்டிமேட் கேனனோட பார்த்தீங்க அப்படின்னா உடல் முழுக்கவே மெட்டல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே ஆளு குண்டு, மேலும் கால் குட்டையும் கூட. இதில் எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இந்த மெட்டல்ஸ் இருக்கிறதுனால இதனால் சரி நடக்க முடியாது. இது தட்டி தருமாற மாதிரி தான் சில எபிசோடெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்திருந்த அந்த குறைஞ்ச எபிசோட்லேயே ப்ரோ அப்படின்னா பவரே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பவரும் இருக்குது. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா சாதா கேனன் போல்ட்டால் பந்து மாதிரி சுரண்டு செல்ல தான் முடியும், எதிரில் வர சில ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் அதெல்லாம் தகர்க்க முடியும். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா உடலில் மெட்டல் பதிக்கப்படுறதுனாலையும் மிளகு முதுகில் கத்தி போன்று ஷார்ப்பான மெட்டல்ஸ் இருக்கிறதுனாலையும் அது பந்து மாதிரி உருண்டுட்டு இருக்கும்பொழுது எதிரில் வர தேவையாத பொருட்களை அடித்து நொறுக்கிட்டு அப்படியே கிளம்பிட முடியும். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் கேனன் போல்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இருந்த பவருமே இதுக்கு இல்லவே இல்லை. மொத்தமாகவே வெறும் 4 எபிசோடில் மட்டும்தான் இந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. மேலும் பவர்னு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டம் பேஜில் இதை பற்றி ஹெனான்ஸ்ட் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எழுதிச்சிருக்காங்களே தவிர இதில் பெருமான பவர்ஸை ஷோவில் காட்டவே இல்லை. ஒருவேளை பென் அதை யூஸ் பண்ணாமல் விட்டார் போல். அடுத்ததாக பார்க்க போகிறது அல்டிமேட் வைல்ட்மேட். ஆக்சுவலி ஏடிடி சேனல்னா சிறந்த அல்டிமேட் ஏலியன்கள் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த ஏலியனை நான் பெஸ்ட் ஏலியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அங்கே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து மொக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மொக்கை அப்படின்னு நான் சொல்ல வரல, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இதில் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. அப்படி என்ன போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்பீரன்ஸ் தான். நார்மல் வைல்ட்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இளஞ்சிவப்பு கலரில், அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா முழு சிவப்பு கலரில் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரெண்ட்.
இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பென்டோட பழைய வைல்ட்மேட்டுக்கு, அதாவது ஒரிஜினல் வைல்ட்மேட்டுக்கு வால்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த அல்டிமேட் வைல்ட்மேட்டுக்கு கண்டிப்பாக வால் இருக்கும். ப்ரோ நீங்கள் சும்மா குறை சொல்லாதீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. வைல்ட்மேட்டுக்கு வால் இருக்குது, இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உண்மைன்னா அப்படின்னா இந்த டிசைனை, அதாவது வாலோடு இருக்கிற இந்த வைல்ட்மேட் டிசைனை ஏற்கனவே கிளாசிக் யூஸில் காமிச்சிருப்பாங்க. அதாவது பென் 10,000 இந்த வைல்ட்மேட்டாக மாறுற மாதிரி அப்போவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே பழைய டிசைன் எடுத்துகிட்டு வந்து தான் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி அல்டிமேட் வைல்ட்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திருப்பாங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. சரி ஓகே, இதுக்கு என்னவோ பெரிய பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வைல்ட்மேட் பேசாது, இது பேசும். அதை தவிர்த்து இருக்கிற பவர் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப காமிச்சிருப்பாங்களே தவிர பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. மேலும் அல்டிமேட் கேன் கூட மொத்தம் 4 எபிசோட் வந்திருக்கும். ஆனால் இந்த அல்டிமேட் வேர்ல்டோட பார்த்தீங்க அப்படின்னா 2 எபிசோட் மட்டும் தான் வந்திருக்கும். அதுவும் இதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எபிசோட், அப்புறம் ஒப்பு சோப்பானியா இன்னொரு எபிசோட், ஆக மொத்தம் 2 எபிசோட் மட்டும் தான் வந்திருக்கும். இதை அந்த ஷோவிலையும் பெருசாக காமிச்சிருக்கவே மாட்டாங்க. சரி ஓகே, இது கூட அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் அடுத்து வரப்போகிற ஒருத்தர் தான் மிக முக்கியமான ஒருத்தர். அவரு தான் இந்த லிஸ்ட்லேயே முக்கியமானவங்களையே மோசமான ஒருத்தர். அடுத்த பார்க்க போகிறது அல்டிமேட் ஆர்டிக் வானா. ஆக்சுவலி இந்த பேரை கேட்டவுடனே கண்டிப்பாக பல பேர் டவுட்டாக இருப்பீங்க, ஆர்டிக் வானாவா, அவ்வளோ ஏலியன் இருக்கா அப்படின்ட்டு. உண்மைனா அப்படின்னா இந்த ஏலியனை நீங்கள் பென்னோட கிளாசிக் சீரீஸ்லேயே பார்த்துருக்க முடியும். அதாவது சரியா பென் 10,000 அப்படின்ற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பென்னும் ஃபியூச்சர் பென்னும் வில்காஸுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் தண்ணிக்குள்ளே விழுந்த வில்காஸை தண்ணியோட தனியாக ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபியூச்சரில் இருக்கிற பென் 10,000 இந்த உருவத்தை எடுத்திருப்பார். ஸோ அதுக்கு ஆர்டிக் வானா அப்படின்ட்டு ப்ரெசன்ட் பென் பேர் வச்சுருந்தாலும் அந்த ஏலியனை அதன் பிறகு பெரும்பாலும் எபிசோடெலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா பென் 10 ஏலியன் போஸ்ட்லேயும் அல்டிமேட் ஏலியனும் கூட இது வந்திருக்காது. ஹலோ பாஸ், நீங்கள் வருஷத்தை விட்டீங்க, அல்டிமேட் ஏலியன் வந்திருக்கு பாஸ். எடிட்டர் என்னையா சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் பால். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது அல்டிமேட் ஏலியனில் வந்திருக்கு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் ஏலியனோட டைட்டில் சீக்வன்ஸில் ஓரமாக ஒரு இடத்துல கட்சி கொடுத்து க்ரௌடு வேணும் அப்படின்ட்டு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரா மாதிரி இதில் ஓரமாக உட்கார வச்சுருப்பாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி ஓகே, ஆனால் இந்த ஏலியனுக்குமே அல்டிமேட் ஃபார்மை பென் 10 சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் சின்ன திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அல்டிமேட் ஃபார்மை பென் எடுத்துருக்க மாட்டார், ஆல்பிடோ தான் எடுத்திருப்பான். இது கிரிமினல் பயவில்லையாச்சே. சரியா சொன்னோம் அப்படின்னா பென் 10 அல்டிமேட் ஏலியனுக்கு அப்புறம் அல்டிமேட்ரிக்ஸை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதன் பிறகு அதை ஆம்னிவர்ஸில் ஆல்பிடோ மறுபடியும் அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்குற மாதிரி மறுபடியும் காமிச்சிருப்பாங்க. அந்த அல்டிமேட்ரிக்ஸை வச்சுட்டு அவன் பென்னை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் அவன் அல்டிமேட் ஆர்டிக் வானாவா உருமாறி இருப்பான். ஸோ அதை சரியாக சொல்லணும் அப்படின்னா பென் 10 ஆம்னிவர்ஸில் சீசன் 4ல் ஃபார் எ ஃபியூ பிரெயின்ஸ் மோர் அப்படின்ற எபிசோடில் தான் இதை முதல்ல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி முதல் எபிசோடும் அதுதான், கடைசி எபிசோடும் அதுதான். பென்னை துறறதுக்காக அவன் இந்த உருவத்தை அவன் எடுத்திருப்பான். ஸோ நார்மல் ஆர்டிக் வானா பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெயின் பவரே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ணுறது தான். அதாவது ஐஸ் பிரீத்திங் மூலியமாக ஒரு பொருளை அப்படியே உரைய வைக்கிறது. ஆனால் அல்டிமேட் ஆர்டிக் வானா பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பொருளை ஐஸ் ஆக்குறது, நான் டேரெக்டாக ஐஸே விடுறேன் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஐஸ் கிறிஸ்டலில் த்ரோ பண்ண முடியும். ஸோ எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, கிட்டத்தட்ட சிமிலர் பவர் தான். ஆனால் அப்பியரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாதா ஆர்டிக் வானா ஒரு தவளை மாதிரி இருக்கும். ஆனால் அல்டிமேட் ஆர்டிக் வானா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஹியூமனாய்டாக இருக்கும். மேலும் முதுகுக்கு மேலே பேரழகன் சூர்யா மாதிரி ஒரு பறவை மலையே அது முதுகு பின்னாடி இருக்கும். ஆனால் அது என்ன தான் லைட்டாக ஹியூமனாய்டாக மாறிருந்தா கூட அது நிற்கிற சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தவளை மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட தரல உட்காந்து நல்லா எழுதுற மாதிரி தான் அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு தோணும். ஸோ மற்றபடி ஓவராலாக இதில் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை ஃப்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அல்டிமேட் ஃபார்ம் கொண்டு போகும்போது இதோட பவர் அதிகரிக்கும், மற்றபடி இதுக்கு பெருசாக எந்த ஒரு பவருமே கிடையாது. ஸோ ஒரு பொருளை உரைய வைக்கிறது தான் பவர் அப்படின்னா இதுக்காக நம்ம
கையில் இருக்கிற அனிமேட்ஸை தூக்கி போட்டு அல்டிமேட்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு இதுவாக சுவிட்ச் ஆகணும் அப்படின்றது அவசியமே இல்லை. சாதாரண அனிமேட்ரிக்ஸ்லேயே இதை விட பவர்ஃபுல்லான இந்த பர்பஸை கொண்ட ஒரு ஏலியன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏலியன் எது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது பிக் ஷீல் தான். ஸோ பிக் ஷீல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே சரி தான் தரும். மேலும் அல்டிமேட் பிக் ஷீல் நெருப்பியே காக்கினா கூட அது அப்படியே ஃப்ரீஸாக மாற்றக்கூடியது. மேலும் அதால் ஒரு பொருள் கூட பூந்து போக முடியும், பறந்தும் போக முடியும். ஆனால் இதால் அதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ இந்த அல்டிமேட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு மொக்கையான அல்டிமேட் ஏலியன் தான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இதுக்காக நம்ம பிக் ஷீலோட அல்டிமேட் ஏலியனை சும்மா சொல்லிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் ஷீலோட அல்டிமேட் ஏலியன் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இதோட அப்பியரன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருந்திருக்காது. நார்மல் பிக் ஷீல் எப்படி இருந்திருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருந்திருக்கும். வெறும் கலரை மட்டும் மாற்றிட்டு இதோட கிரியேட்டர்ஸ் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா அல்டிமேட் பிக் ஷீலுக்கு ஒரு கேரக்டர் வரையணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிக் ஷீல் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது அல்டிமேட் ஃபார்மில் காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ரத்த கலரையாக காட்டணும் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பிக் ஷீலை மாற்றி வேற மாதிரி வரையாமல் வெறும் கலரை மட்டும் மாற்றி அடிச்சிருப்பாங்க. ஐயோ 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 மோசப்போயிட்டேனே. கிட்டத்தட்ட பழைய வீட்டுக்கு புது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி, பழைய காரை பெயிண்ட் அடித்து புது காரை ஏமாத்துற மாதிரி பிக் ஷீலுமே இவங்க வேற மாதிரி தான் மாற்றிருப்பாங்க. ஆனால் மற்றபடி பார்க்கும்போது பவர் வைஸில் அதுவும் நல்ல ஏலியன் தான். கடைசியாக பார்க்க போகிறது அல்டிமேட் ராத். ஆக்சுவலி ராத்தோட கதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் பால் ஜி அனிமியை எத்தனை பேரை பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ பார்த்து லைக் பண்ணுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதில் மெயின் ஹீரோஸ்லாம் மார்ஜின் பூ அழிக்கிறதுக்காக ஃபியூஷன் சாகா எபிசோடுகளை பார்த்தீங்க அப்படின்னா 2 கேரக்டர்ஸை ஒன்றா மாற்றி ஒரே கேரக்டர் உருமாறியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கோகுவும் விஜிட்டாவும் சேர்ந்து கொஜிட்டா அப்படின்ட்டு மாறியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராத்தை பென்டன் கேரக்டர்ஸ் முக்கியமான மாவல் கேரக்டர் சேர்ந்து ஒன்றா சேர்த்துருப்பாங்க. உதாரணம் சொன்ன அப்படின்னா உல்வரினையும் ஸ்பைடர்மேனான கிராவந்தி ஹண்டரையும் ஒன்றா சேர்த்து இந்த கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் ராத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டில் இருக்கிற புலியை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டரை உருவாக்கியிருப்பாங்க. மேலும் நார்மல் ராத்துக்கு கையில் உள்வரின் மாதிரி நகை வர மாதிரி தான் இருந்திருக்கும். மேலும் புலி ஒரு வேட்டையாடி, அது ஒரு பிரெடேட்டர் தான். அது தனக்கான இறைய வேட்டையாடி தான் சாப்பிடும். ஸோ அது ஹண்டர் அப்படின்றதுனால இதோட அல்டிமேட் ஃபார்முக்கு இவங்க கிரவந்தி ஹண்டரை மார்வல்லேருந்து உருவிருப்பாங்க. இது போடுற காஸ்ட்யூம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவந்தி ஹண்டர் மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். உதாரணத்து ட்ரெஸ்ஸில் இருக்கிற கண்ணு கூட மாறி இருக்காது. இந்த 2 கண்ணுமே இதோட ட்ரெஸ்ஸில் அப்படியே இருந்திருக்கும். மேலும் சாதாரணத்துக்கு ஒரே ஒரு கத்தி இருந்துச்சு இல்லையா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கத்தி இருக்கும். அதாவது 2 நகங்கள் இருக்கும். ஆனால் உள்வரின்கிட்ட 3 நகங்கள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை அடமாடியம் போட்டு கத்தியாக மாற்றிருப்பாங்க. எங்கே நம்ம உள்வரின் மாதிரியே இன்னொரு நகத்தை எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா மாட்டிப்போம் அப்படின்ட்டு வெறும் 2 நகை மட்டும் இதுக்கு வச்சுருப்பாங்க. மேலும் நார்மல் ராத்துக்கு எந்த ஒரு தாடியுமே இருந்திருக்காது. ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு தாடி வச்சுருந்துருக்கோம். இது யாரோட தாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உள்வரினோட வசீகரமான ஒரு தாடி. ஆக்சுவலி உள்வரினோட பியர்டுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ அதை பார்த்து இவங்க அதை அப்படியே எடுத்து இந்த அல்டிமேட் ராத்துக்கு வச்சு விட்ருப்பாங்க. சரி, ஓகே, இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அந்த பவரே இருந்திருக்காது. ராத்துக்கு என்ன பவர் இருந்துச்சோ அதே பவராக இருந்திருக்கும். கோபமும் கத்தியும் கூட எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இதுக்கு பவர் அந்தளவுக்கு இருந்திருக்காது. மேலும் இந்த அல்டிமேட் ராத்தா யார் உருமாறுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரு, நான் தான். இதுவும் நம்ம பென் கிடையாது, இதுவும் நம்ம ஆல்பிடோ தான் உருமாறி இருப்பான். ஸோ அடி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸை தேவையே இல்லாமல் இவங்க மொக்க பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ இவ்வளோதான் ப்ரோ, வேறு எந்த இல்லை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். உண்மைன்னா ஒன்றா பென்டென் சீரீஸ்லேயே குறிப்பிட்ட செயல்கள் மட்டும்தான் அல்டிமேட் ஃபார்ம் மாறுறதை காமிச்சிருப்பாங்க. எல்லா எலிமெண்ட்ஸுமே அவங்க அல்டிமேட் ஃபார்ம் மாறுறதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணம்னா சீரீஸில் எந்த அல்டிமேட்ஸை காமிச்சிருந்தாங்களோ அதை மட்டும்தான் இந்த ஷோவில் சொல்லியிருப்பேன். இல்லாத ஏலியனை பற்றி பேசி இங்கே உருட்டிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளும் பெரிய சேனலாக மாற முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரியான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.